உங்கள் மூன் டிவி என்றென்றும் உங்களுக்காக. மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக லாவண்யா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் கடிதம். அதிமுகவுடன் இன்று கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை. மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் பங்கேற்பு. பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சியை கண்டித்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்பு. விரிவான செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள 87 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த மாதம் 1ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதி இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த 57 தமிழக மீனவர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு நேற்று கடிதம் எழுதினார். இந்நிலையில் நேற்று இந்திய கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்ட 30 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் 87 மீனவர்கள் மற்றும் அவர்களுடன் 19 படகுகளையும் விடுவிக்க பிரதமர் மன்மோகன் சிங் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழ் மாநில செயலாளர் தா பாண்டியன், துணை செயலாளர்களான மகேந்திரன், பழனிசாமி ஆகியோர், அதிமுக குழுவினர்களான நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் KP முனுசாமி, வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம் ஆகியோருடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் அக்கட்சியின் மாநில செயலாளர் G ராமகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான A சவுந்தரராஜன், K பாலகிருஷ்ணன் ஆகியோர் அதிமுகவுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளை கண்டித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய விடாத பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் மீது பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி வரும் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளை கண்டித்து சென்னையில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதன் தலைவர் ஞானதேசிகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி உட்பட காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மாவட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தை புறக்கணித்து மசோதாக்கள் நிறைவேற விடாமல் தடுக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் காண்கிறோம். அதை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு BS ஞானதேசிகன் அவர்களின் தலைமையில் மாவட்டம் தோறும் வட்டாரம் தோறும் இதற்குண்டான போராட்டங்கள் நடத்தப்பட்டு நேற்றைய தினம் 2G அலைக்கற்றை ஊழலில் கலைஞர் தொலைக்காட்சிக்கு இடையே பணப்பரிமாற்ற ஆவணங்களை அளிக்க நடைபெற்ற முயற்சி குறித்து ஆம் ஆத்மி கட்சியினர் ஆதாரங்களை வெளியிட்டனர். இதன் தொலைபேசி உரையாடலை தற்போது கேட்கலாம். சார் பேசிட்டேங்க சார். அவர் 60 பண்ணிடுறேங்கிறாராம். சரி, 60க்கு எல்லாம் ரெடியா இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நான் கொடுத்துட்றேன், 5 வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்றேன் நான் அப்படிங்கிறாராம். இன்னொரு 20க்கு வழி பண்ணி தரேன், உடனே பண்ண முடியாது அப்படிங்கிறாராம். சரி, அதான் சார் 60 கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சரி அந்த 60க்கு முதல் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சார். மீதி 40க்கு வேற வழி வேணும் சார் அப்படின்னா நீங்க முதல்ல 20 பேசுவோம், நான் 20 அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்றேன், இதுக்கு வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்தாருங்க சார். கொடுத்து 60 கொடுத்துருவாரு இவன் கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி.
அப்படின்னா கரெக்டாக இருக்காது. அதான் சார், நான் நேராக இப்போ இன்னொரு தடவை பார்த்து ஈவினிங் பேசிடுறேங்க சார். சார் சார் 60க்கு அவர் ரெடி பண்ணிட்டாரு, 60 ரெடி சார். சார் சார் இன்னும் 20 ரெடி பண்ணிடுறேன்றா. இன்னொன்று சொன்னாரா, நீங்கள் பெர்மிஷன் வாங்கி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருக்கார், அவர் மூலமாக நான் 40 பண்ணி கொடுத்துட்றேங்கிறாரா. சார் 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 அது யாருன்னு நான் ஃபோனில் வேணா நேராக பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் பார்த்து பேசிட்டு ஈவினிங் சொல்கிறேங்க சார். தேங்க்யூ. அதுக்கு அங்கே முரசொலி ஆஃபீஸில் ஏதோ என்ன பேசிக்கிறாங்க மக்கள்லாம். இல்லைன்னே எல்லாம் அதான் பேசுறாங்க. எவ்வளோ தங்கமான தலைவர், அவரை போய் இப்படி கெட்ட பேர் வாங்கி விட்டாங்க. அவர் பண்ண சாதனை எதுக்கெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ அம்மையா இன்னும் எப்படி முட்டாள்தனமா பண்ணியிருக்கான். நான் சொன்னேன் அப்போ வந்து ஆக்ஷன் விட்டு போன்னு. எப்படி how they work இல்லப்பா. ஹலோ. Yes ma'am, that's very I was taken aback. Yes sir, it was quite ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் இருந்தப்ப one thing of celebration will be there, no? That tone was there, but எங்க இருந்த பத்திரிக்கையில they don't know, of course they won't tell anything, but mood, you know the mood, no? This is process, how they work, and we scold the Brahmins for everything. We have learned from them and we beat them hands down. And today's thing again, it cropped up. TV. Again, was this, nobody told me all this. Another. My friend Sikadri has come out with a bad article. Yesterday, then அதுல கோல்டா சில்டா எவ்ரிதிங் இருக்கு. இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லல, எல்லாரும் மறைச்சிட்டீங்க. உங்களுக்கு சொல்லியிருக்குது, கரெக்ட் பண்ணியாச்சு, எல்லாம் சரி பண்ணியாச்சு. இப்ப எல்லாம் மாமா இதுல இல்ல, பட் வேற எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. என்னென்ன பண்ணுமோ பண்ணியாச்சு. But actually it does not belong to them, no, it belongs to somebody else. எது மேம்? That thing also, it doesn't belong to them legally, no? Yeah, legally no. But trill and all those things, which Ikadri has written at length. Thing, Mira, trill. What is trill? Tata Retail Infrastructures Limited. Oh, okay. Voltas is a subsidiary of that land. This Meera Radia should be shot in the mouth. Anybody else in his place, even they must have only facilitated the thing. Yeah. This man in that place would have definitely known that enforcement department is tapping. How did he not know? Exactly, ma'am. And he should have been the one who should have warned all of us. No, எனக்கு வந்து had I got even a clarification that you are in communication with her, I would have definitely told you. And he was aware. Abdiya? You? What those guys are saying. I told you once now, ma'am. He is communication chief and OEC blabbering. And it was his official network which was being
Innocence also. இல்ல 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 இல்ல, he was totally innocent. Absolutely. That's what innocence also has a heavy price to pay. Right. When you have friends like former Prime Minister of India. My God. With one statement, he completely was U-turn. Naturally, for him as a politician also, and after all that, everything, it's a very clever thing to say, la. Any boss is a politician, no? And that, I mean, all his hard work, everything is just gone, and it's a big joke, huh? I'd love to go down to Chennai slums and ask them what it means. Which one, ma'am? No, I'd love to go to one of the slums, and it's not even in a village, in one of the slums in Chennai, and ask them, have they heard of it? Everything is some fertilizer, urea or something. Clever, now what to do? Something has to be done for damage control. Boss should also take it with a spice of the pinch of salt, no? Because he knows he hates it. Oh, the only problem with boss is he completely denies. He completely denies. Knowing them, But knowing fully well, everyone was briefed and particularly told not to tell me about. No, ma'am, you remember that we told the boss that for that power plant and this, it came from which source? And we made it by 50%. Remember, ma'am? So today, when he was asking about the speaker, the thing, and like he was going hammer and tongs on the speaker, the thing, and he said where from money is coming and what is this, all contracts and all. He was talking. So I told him, no, nothing like that. You remember, this was the one we told. No, you never told. I said, I told about it, and then we have now sold all of it. No, I don't know anything like that. நான் என்ன பண்றேன்? So same thing, he saw taking the same line with the TV, that's also good. ஆமா, டிவி எனக்கு யாருமே சொல்லல. உடனே அதை க்ளோஸ் பண்ணுங்கன்றாரு. எப்படி பண்ணுறது? Television. ஆமா. That's actually a good idea. Anyway, we are near it. Adan, we need not do anything. On its own it will go. No, if you close it now, at least I won't get bankrupt. I'm coming to Delhi today evening. Oh, okay. See you then tomorrow. Yes, ma'am. Thank you. முடிஞ்சா ஏதாவது பாவம் ஒரு நல்ல, பட் நீங்களும் ஒரு அளவுக்கு மேல சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணீங்க, அதை சொன்னேன். இந்த மாதிரி இந்த டிஆர் ஒர்க்கு நிறைய பாயிண்ட் சிஏஜில நமக்கு ஃபேவரபிளா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும், அது கொஞ்சம் டிஆர் ஒர்க் பண்ணணும். ஏன் நீங்க இது பண்ண வேண்டியது தானே? இல்லைங்க, இப்பதான் ஆள் கிடைச்சதுதான். நமக்கு டெல்லியில எல்லாம் அவ்வளவு ஈஸியா ஆள் கிடைக்காது, எஸ்டாப்ளிஷ்மெண்டே கிடையாது நமக்கு. இப்பதான் ஒருத்தன் கிடைச்சிருக்கான், ஸ்டார்ட் பண்றோம் மெதுவா. சரி, பாருங்க. I don't know, I think if வந்து இறந்தோன்னு all செல்வகண்ண கட்சியிலேருந்து some of the Congress people எல்லாம் டாடாச்சுன்னு குறிச்சிட்டு how can you come and say you don't mind JPC over there? நீங்க அந்த பாஸ்க்கு சொல்லாம இருக்க தப்பு மேடம். என்னங்க, நாம ஒன்னும் சொல்லாம சும்மா பேசுறது கூட பிரச்சனையா போகுதுங்க. Even வெட்டி gossip is becoming hello. Yes, ma'am. How to go and say anything about him? No, at least somebody should convey, ma'am. Illana idella they get what happened is they will never agree for JPC. Sushma Swaraj, like a very intelligent woman, be nice to the PM. She just said we can even summon the Prime Minister if we want JPC. So now Congress is up and they definitely don't want it. How can you say that?
We don't want it. Oh, any day now his name is dragged in. If you call the PM for the APC, what will happen? And Congress நாராயணன் என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் வச்சுட்டு எப்படிங்க அவன் தினம் ஒரு நியூஸ் பேப்பர்ல கொடுப்பான், என்ன பண்ண? ஆமா, நேற்று அதானே சொன்னோம் பாஸ்க்கு, நம்ம எவ்வளவு தெளிவா அப்படி சொல்ல முடியுமா? பட் டெல்லி வாட் எவர் ஹேப்பன்ட் தேர், ஐ திங்க் யூ ஹேவ் டு கன்வே டு தி சிஎம். Not if you feel that not directly now, at least someone who can speak to boss should convey. I think everyone Or make Narayanasamy to convey. That I can do. I think everyone will convey. அப்பனா அவர் கொஞ்சம் டக்டக்கன் பேசிட்டாரு. நானே கொஞ்சம் ஆடி போயிட்டேன். அந்த இதுக்கு ஒரு சேலத்துக்கு போனப்ப என்ன ஒரு ராங் ரூட்ல எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு மாதிரி பண்ணாங்க. ஐடென்டி இப்போ வந்து அப்பாட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்லிட்டு போயிட்டாரு சார். நாளைக்கு பேசுவோம், நேரா பேசுறதுக்கு. எஸ் மேம். 11:30 லீவ் விட்டுறாங்க உங்களுக்கு ஒரு நாள். இதுதான் நேரம் காலம் ஒண்ணும் கிடையாது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா, அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தும் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. ஆஸ்துமா, அலர்ஜிக் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு தர ஹோமியோபதி சிகிச்சை இங்க வந்தாச்சு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் உலகத்தர ஹோமியோ சிகிச்சை வழங்கும் நம்பகமான மருத்துவமனை. இனி உங்களின் வெற்றி கை கெட்டும் தூரத்தில். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், நமது ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282227700 9282227711. இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. Al Hasina. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. செய்திகள் தொடர்கின்றன. மதுரையில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் நடத்திய லிம்கா சாதனை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மதுரையில் உள்ள வேலம்மாள் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒரே மேடையில் 1100 மாணவ மாணவிகள் சுமார் 45 நிமிடங்கள் வரை 10 பாடல்களை பாடி அசத்தினர். இந்நிகழ்ச்சியில் உலக புகழ்பெற்ற ட்ரம்ஸ் இசைக்கலைஞர் சிவமணி கலந்து கொண்டு லிம்கா சாதனை நிகழ்ச்சி நடத்தி காட்டிய மாணவ மாணவிகளை பாராட்டி பேசினார். இதில் இப்பள்ளியைச் சேர்ந்த நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்பட ஏராளமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர்.
தர்மபுரி மாவட்டம் அரூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு விற்பனை மையத்தில் எடை போடும் இயந்திரத்தை முறைகேடாக பயன்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அரூரிலிருந்து சேலம் செல்லும் பிரதான சாலையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அமைந்துள்ளது. வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தியும் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் மூட்டைகளும் இங்கு ஏலம் விடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்கு விற்பனைக்கு கொண்டு வரப்படும் மஞ்சள் மற்றும் பருத்தி மூட்டைகளின் எடை அளவில் 1 கிலோவிலிருந்து 2 கிலோ வரை முறைகேடு நடப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கு சென்ற விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடக்க வேளாண்மை சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வியாபாரிகளிடத்தில் மறைமுக விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். 6 மணிலிருந்து 12 மணிக்கு அப்புறம் தான் லாட் நம்பர் போடுறாங்க, பையை தொட்டு போயிடுறாங்க. மறுபடியும் ஒரு 5 மணிக்கு வந்து வியாபாரிங்க வராங்க, அது ஒரு டெண்டர் விடுறாங்க, பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த டெண்டர் முடிஞ்சு நாங்கள் ரிசல்ட் பார்க்கணும் நைட்டு 8-9 மணி ஆகிடுது. இப்போ நைட்டில் எனக்கு அது கூட பார்க்க முடியல. நீங்கள் விடிய காலையில் வந்து பார்த்தாங்க போன வாரத்தோட 500 ரூபா ஒரு லாட் மேலே குறைஞ்சி போயிருக்குது. சரி அதுதான் போயிடுச்சு. போனாங்களா இன்றைக்கி வந்து 50 கிலோ 1 கிலோ அப்படின்னு ஒரு நாள் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பைக்கு 1 கிலோ குறைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி 1.5 கிலோ 2 கிலோ கிடைக்கிறாங்க. என்னன்னு தெரியல எங்களுக்கு. சென்னை அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்களை தாக்கி 30 சவரன் நகை மற்றும் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பம்மல் முத்தமிழ் நகரை சேர்ந்தவர் முகேஷ்குமார். இவரது மனைவி நந்தினி மற்றும் உறவினர்கள் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர். அப்போது திடீரென வீட்டிற்குள் புகுந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் இவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். பின்னர் கண்மூடித்தனமாக தாக்கிய மர்ம நபர்கள் நந்தினி கழுத்தில் இருந்த 30 சவரன் நகை, தங்க கடிகாரம், செல்போன் மற்றும் 10,000 ரூபாய் பணம் போன்றவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளை கும்பல் தாக்கியதில் நந்தினிக்கு முகம் மற்றும் கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் பெண்களை தாக்கி நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் சாகுபடி செய்த நெல்லை நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ததில் வங்கிகள் மூலம் உடனடி பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 1,31,000 ஹெக்டேர் நிலத்தில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரை சாகுபடி செய்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்தனர். அதன்படி 1,18,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 17 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலம் அவர்களது வங்கிக் கணக்கில் உடனடியாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளனர். இதன் மூலம் நடந்த பல்வேறு முறைகேடுகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் நெல் கொள்முதலில் ஏற்படும் குறைபாடுகளை விவசாயிகள் தெரிவித்தால் உடனடியாக சரி செய்யப்படும் எனவும் நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் தெரிவித்தார். இதுவரை 24 விவசாயிகள் வங்கி மூலம் பணம் பெறும் முறையை தொடர்ந்து பணம் பெற்று வருகிறார்கள். அதே போல இதற்காக மாவட்டம் முழுவதிலும் விவசாயிகளிடம் வரவேற்பு இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கு எண்ணை மட்டும் தெரிவித்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் சென்று இந்த விவரங்களை வழங்கினால் அவர்களுக்கும் இந்த முறை அமல்படுத்தப்படும். இந்த முறையினால் பல்வேறு முறைகேடுகள் தவிர்க்கப்படுவதுடன் விவசாயிகளுக்கு உண்டான முழு அளவு பணமும் அவர்கள் வங்கி கணக்கிற்கு சென்று சேரும். இந்த வாய்ப்பினை விவசாயிகள் அனைவரும் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருத்தணி அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணியை அடுத்த வங்கனூர் அருகே எஸ்பி கண்டிகை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசு 60 ஏக்கர் நிலத்தை வழங்கியது. பின்னர் அந்த நிலம் பயனாளிகளுக்கு பிரிக்கப்பட்டு 1980ஆம் ஆண்டு டிகேடி பட்டா நிலையாணையை அரசு வழங்கியது. தற்போது அப்பகுதியைச் சேர்ந்த சமூக விரோதிகள் சிலர் அந்த நிலத்தை அபகரிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் திருத்தணி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூரில் மாவட்ட அளவிலான ஹாக்கி விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பில் மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் அரசு பள்ளி அணிகள் உள்பட வெளி அணிகளும் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அணிகள் ஆர்வமுடன் விளையாடினர்.
5 அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்து நடைபெறும் மண்டல அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் என மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் திரு சைமன் ராஜ் தெரிவித்தார். விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக வருடம் மாவட்ட அளவில் ஹாக்கி லீக் சாம்பியன்ஷிப் டிராஃபி நடத்தப்பட்டு அது மண்டல அளவில் அதில் வெற்றி பெற்றவர்கள் மண்டல அளவில் கலந்து கொள்வார்கள். மண்டல அளவில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் கலந்து கொள்வார்கள். இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 2807 ரூபாயாகவும், ஒரு பவுனின் விலை 22,456 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 47 ரூபாய் 20 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 44,095 ரூபாயாகவும் விற்பனையானது. அல் ஹசீனா வழங்கும் துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 143.75 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,453 ரூபாய் 49 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 151.75 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,590 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் கடிதம். அதிமுகவுடன் இன்று கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை. மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் பங்கேற்பு. பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சியை கண்டித்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. முன் தொலைக்காட்சியின் 8:30 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். நான் ஒன்னு சொன்னா 4 பேர் உன்னை உழுதுருவானுங்க. என்னப்பா ஆவுனா கண்ணை தூக்கிறீங்க? இதெல்லாம் ஊராளுங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, வாயால பேச மாட்டாங்க, வகுந்துருவாங்க. மச்சி, லவ்ல இதெல்லாம் சாதாரணம்டா. Mahatma Gandhi University, a center of excellence to enlighten, nurture and bring to the forefront the Mahatma in future generations. The credit-based, choice-based CBCB program. Click your subject, create your own degree and make your own path. Explore the myriad study options available with the university. Information technology programs, management programs, hotel management programs, paramedical programs, other professional and traditional programs. Revolutionize studies approach towards a progressive direction. At Mahatma Gandhi University, leaders of tomorrow begin a journey that will end with a change which they will appreciate. Don't strive to hear you are best, but discover with us what you are best at. Bridging the gap between education and technology. Mahatma Gandhi University. மூன் செய்திகள் இணைந்து வழங்கியோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக.